ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி. ஓம் நந்திவாகனா போற்றி போற்றி. ஓம் அலைகடல் விரிவே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உனக்கு அள்ளி கொடுத்திட வேண்டும் என்று ஏங்கிக் கொண்டிருக்கும் இந்த அப்பனை அலட்சியம் செய்துவிடாமல் இதை முழுமையாக கேட்டுவிடு என் தங்கமே. என் அன்பு குழந்தையே, நீ உயிராக நேசித்து கொண்டிருக்கும் உன் உயிருக்கு உயிரான உறவை பற்றிய ஒரு சில விஷயங்களைத்தான் உன்னிடத்தில் சொல்வதற்காக உன் அப்பன் இந்த நேரத்தை தேர்ந்தெடுத்து உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே. அனைத்தையும் உன்னிடம் சொல்லிவிட வேண்டும். நீ குழம்பிக் கொண்டிருக்கும் விஷயங்கள் அனைத்திற்கும் விடையை கொடுத்து விட வேண்டும். நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் காரியம் எப்படிப்பட்ட காரியம் என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வந்திருக்கின்றேன் என் தங்கமே. நீ என்ன நினைத்து உள்ளாய்? நீ மட்டும்தான் அவரை நினைக்கிறாய். ஆனால் அவர் என்னை நினைப்பாரா என்று சந்தேகத்தில்தான் உன் மனதை நீ காயப்படுத்தி வைத்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் நினைப்பது அப்படி கிடையாது. நீ நினைப்பது முற்றிலும் தவறானது என் தங்கமே. அவரும் உன்னை பற்றி தான் யோசித்து கொண்டிருக்கின்றார். என்ன தெரியுமா? உன்னுடைய சிந்தனைகள் என்னவாக இருக்கும் தெரியுமா? நாம் தேவையில்லாமல் பிரிந்து விட்டேனோ, அவரை காயப்படுத்தி விட்டேனோ, அவர் மனம் புண்படும்படி பேசிவிட்டேனோ, அடித்து விட்டேனோ என நடந்த சண்டைகள் அத்தனையும் அவர் மனதில் போட்டு ஆராய்ந்து அறிந்து பல பேரிடம் அறிவுரைகள் வாங்கி என உனக்காக அவர் பல முயற்சிகளை எடுக்கின்றார். என் தங்க குழந்தையே, என்னை விட்டு பிரிந்து அவர் எப்படி இருப்பார் என்றே அவர் மனம் நொந்து கொண்டிருக்கின்றது என் தங்கமே. இது போல பல யோசனைகள் அவர் மனதில் சுமந்து கொண்டுதான் இருக்கின்றார் என் தங்கமே. உன்மேல் பாசம் இல்லாமல் உன்னை விட்டு பிரிந்து சென்றவர் உனக்காக மீண்டும் உன்னை தேடி வர வேண்டும் என்ற யோசனை இப்பொழுது அவர் மனதில் ஓடிக்கொண்டிருக்கின்றது என் தங்கமே. அதற்கெல்லாம் காரணமும் நீதான் என் தங்கமே. ஏன், எதற்கு, என்ன காரணம்? நீ அவர் மேல் வைத்திருக்கும் பாசம்தான், நீ அவர் மேல் வைத்திருக்கும் காதல்தான், நீ அவரை நேசித்த அந்த ஒரு மனம்தான் இப்பொழுது உன்னை தேடி வர வேண்டும் என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்றது என் தங்கமே. இதற்கெல்லாம் காரணம் நான் அவர் ஆழ்மனதில் புகுந்து உன் பாசத்தையும் காதலையும் அன்பையும் அக்கறையும் அனைத்தையும் அவருக்கு புரியும்படியாக அனைத்தையும் எடுத்துக்காட்டுடன் அவரையே தேடி அழைய வைத்து விட்டேன். அதையும் அவர் மேலும் மேலும் இப்படிதான், இதற்குத்தான், இதனால்தான் என்று உன்னை முழுமையாக புரிந்து கொள்ள உதவி இருக்கின்றது என் தங்கமே. இனி உன் வாழ்க்கையில் நிம்மதி, வெற்றி, சந்தோஷம் என எல்லாவற்றும் உனக்கு தென்றலாக உன்னை வந்து வசமடைய போகின்றது என் தங்கமே. காலத்தின் கட்டாயம், சிலரின் சூழ்நிலையாலும் நீங்கள் இருவரும் பிரிந்தீர்கள். ஆனால் உங்கள் இருவரையும் காலத்தையும் கட்டாயத்தையும் மாறி உன்னுடைய வேண்டுதலினால், உன்னுடைய கண்ணீரினால், இவை அனைத்தையும் மீறி உன்னப்பன் உனக்கு துணையாக நின்று அவரின் மனதை மாற்றி உனக்காகவே அவரை திருப்பி அனுப்பி உன்னை தேடி வரும்படி செய்திருக்கின்றேன் என் தங்கமே. உன்னவர் உன்னை வேண்டும் என்று வரப்போகின்றார் என் தங்கமே. உன்னவர் உன்னை வேண்டாம் என்று விலகி இருந்தாலும், ஆனால் இப்பொழுது நீதான் வேண்டும், வாழ்ந்தால் உன்னோடு மட்டும்தான் சேர்ந்து வாழ்வேன் என்று அந்த முடிவை இப்பொழுது உன் துணை
முழு மனதுடன் தெளிவுடன் எடுத்து இருக்கின்றார் என் தங்கமே. அவரை புரிந்து கொள்ளாமல் நீ அவரை பற்றி இப்பொழுது நினைத்து கொண்டிருக்கும் அனைத்தும் சரி கிடையாது என் தங்கமே. அவரும் அனைத்தையும் புரிந்து கொண்டார். உனக்கு நடந்ததையும் எதனால் நீ அப்படி நடந்து கொண்டாய் என்பதையும் முழுமையாக தெரிந்துதான் இப்பொழுது உன்னை தேடி வரப்போகின்றார் என் தங்கமே. உன் காயங்களுக்கு மருந்தாக உன் அப்பன் உன் துணையை உனக்கு அனுப்புகின்றேன். உன் கண்ணீரை துடைக்கும் கைகளாக உன் அப்பன் உன் துணையை உனக்காக அனுப்புகின்றேன். நீ சாயும் அந்த தோள் உன் துணையாக மட்டும்தான் இருக்க வேண்டும் என்று உன் அப்பன் உன் துணையை உனக்காக அனுப்புகின்றேன் என் தங்கமே. ஆனால் அவர் இப்பொழுது அவராக மனம் திருந்தி உன்னை திரும்ப தேடி உன்னை நாடி அவராக வரப்போகின்றார் என் தங்கமே. அப்படியே வாழ்க்கை போய்விடுமா, இல்லை இப்படியே நாங்கள் இருவரும் காலம் முழுவதும் பிரிந்து விடுவோமா என்று மனக்குழப்பங்கள் அவரிடையில் அவரை நொந்து நூலாக போக செய்தது என் தங்கமே. அவரும் இவை அனைத்தையும் முறியடித்து உங்கள் இருவரையும் சேர்த்து வைக்க வேண்டும், நான் அவருடன் சேர்ந்தே ஆக வேண்டும் என்ற பிடிவாதத்தினால்தான் உன்னை இப்பொழுது தேடி வந்திருக்கின்றார் என் தங்கமே. உங்கள் இருவரின் வாழ்க்கை தீப ஒளி போன்று எரியவிடப் போகின்றேன் என் தங்கமே. ஒரு வீட்டிற்குள் தீபம் எரிந்தால் பிரகாசமாக இருக்கும் அந்த வீடே, அதுபோலத்தான் உங்கள் வாழ்க்கை. நீங்கள் இருவரும் சேர்ந்து வாழ்ந்தால் மகிழ்ச்சியான வாழ்க்கையை ஞாபகங்கள் நிறைந்த வாழ்க்கையாக ஆக்க முடியும். எதற்காகவும் சண்டை போட்டு கொள்ளாதீர்கள். நீங்கள் இருவரும் புரிந்து கொண்டு அனைத்தையும் மாற்ற உன் அப்பன் உனக்கு அருளை பொழிகின்றேன். இருவரும் இடையில் சண்டைகளை தடுத்து மகிழ்ச்சிகளை புகட்டிக் கொள்ளுங்கள். உங்களின் வாழ்க்கை உங்கள் கையில் மட்டும்தான் என் குழந்தைகளே. நீங்கள் சிறிது சிறிதாக சண்டை போடும் ஒவ்வொரு சண்டைக்கும் காரணம் அன்று இரவோடு அது முடிந்திருக்க வேண்டும். என்ன சண்டையாக இருக்கட்டும், என்ன பிரச்சனையாக இருக்கட்டும், அது அந்த இரவோடே முடிந்து அடுத்த காலை இருவருக்கும் இனிய காலையாக தான் விடிய வேண்டும் என் தங்க குழந்தைகளே. அதை போட்டு மனதில் அழுத்தி வைக்க வைக்க உன் துணையின் மேல் உனக்கு வெறுப்பும் அவருக்கு உன்மேல் வெறுப்பும் என வெறுப்பு நிறைந்த வாழ்க்கையாக மாறிவிடும் என் குழந்தையே. இருவரின் வாழ்க்கையை சுபமாக மாற்ற அவ்வப்பொழுது அவ்வப்பன கசப்பான விஷயங்களை இருவரும் பகிர்ந்து மகிழ்ச்சியாக வாழ்தல் மட்டும்தான். அனைத்து சண்டைகளும் சண்டையுடன் முடிந்துவிடும். அது பெரிய சண்டையாக ஆகி பிரியும் அளவிற்கு கொண்டு வரக்கூடாது என்பது இந்த அப்பன் உனக்கு கொடுக்கும் ஒரு அறிவுரையாக எடுத்துக்கொண்டு நீங்கள் இதை பின்பற்ற வேண்டும் என் தங்கங்களே. உங்களின் சண்டையின் இடையில் மூன்றாவது நபரை நான்காவது நபரை என யாரையும் அனுமதிக்காதீர்கள். 4 செவுத்திற்குள் 2 பேரும் பேசி தீர்க்க முடியாத பிரச்சனை என்று ஒன்றும் கிடையாது என் தங்க குழந்தைகளே. இருவரும் அமர்ந்து ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசினால் அனைத்தும் அத்துடன் முடிந்துவிடும் என் தங்கமே. நல்லதை நடக்க, உங்கள் வாழ்க்கையில் மங்களம் உண்டாக நல்லதை நான் நடத்தி தரப்போகின்றேன் என் தங்கமே. அதை இறுதி வரை தக்க வைத்துக் கொள்வது மட்டும் உங்களின் கடமை என் தங்கமே. இவை அனைத்தும் உன் துணையுடன் உனக்கு நிறைவேறப் போகின்றது. மீதி அனைத்து பிரச்சனைகளையும் நான் பார்த்து கொள்கின்றேன் என் தங்கமே. ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி. ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி. ஓம் நந்திவாகனா போற்றி போற்றி. வாழ்க வளமுடன்.